Surya bro. Guys, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா திரும்ப நாங்கள் பேசி மச்சான் வந்து ரெக்கார்டு அமுத்துறதுக்கு மறந்துட்டான். அதனால் திரும்ப வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் பாருங்கள், நான் அப்போ சொன்னதுக்கும் இப்போ சொன்னது 11:40 ஆயிடுச்சு. 11:27 சம்திங் இருந்துச்சா, 14 நிமிஷம் கிட்டத்தட்ட ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. சரி, ஓகே, பேக் டு த பாயிண்ட். எந்த இடத்துல விட்டோம்னா அந்த மேலே போய்ட்டு அந்த சைக்கோ பார்த்தோம் இல்லையா, அது வந்து விட்டோம். சரி, அகெயின் வந்து அதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னா, அந்த மேலே ஏறின உடனே அந்த தவளை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஏறின உடனே அந்த ஃபஸ்ட்டு பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கில் நாங்கள் கேட்ட அதே வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கேட்டுச்சு. நாங்கள் கறி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரிப்ளை வந்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் வந்து இவங்ககிட்ட கேட்டேன், மச்சான் கேட்டியா, ஒன்று கவனிச்சியா அப்படின்னு உடனே இவன் வந்து அந்த சவுண்டை வச்சு ரியாக்ட் பண்ணிருந்தான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்ட நிலைமைக்கு வந்துட்டான். பட் நான் வந்து அதை கண்டுபிடிச்சி இதை கவனிச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே ஆமாடா அதே வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறப்போ அந்த லாஸ்ட்டில் அந்த வழி மாதிரி இருக்கு இல்லையா, பால்கனி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட்டில் வந்து அந்த லுங்கி கட்டின்னு அதே சேம் பர்சனு. நான் ஃபஸ்ட்டு லுங்கின்னு சொன்னப்போ நீ பார்த்தேன்டான்னு, அதுக்கப்புறம் நடந்து வரப்போ லுங்கி மாதிரி தெரியல அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தான். அது அந்த இடத்துல பார்த்த உடனே அப்புறம் டியூ மச்சான் கன்ஃபார்ம் லுங்கி கைஸ். ஆக்சுவலாக அது அப்படியே டிடியூஸ் இதுக்குன்னு நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. லுங்கி கட்டிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் குடுன்னு ஓடுறப்போ அந்த முள்ளெல்லாம் அப்படியே வயிற்றில் கிழிச்சு அந்த டாக் வந்து இப்போ தான் அப்படியே பொக்கெல்லாம் கட்டி எனக்கு வந்து அது செட் ஆகிருக்குது. அப்போது வந்து பயங்கர பெரிய டாக் தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டில் வந்து ஓடின உடனே நாங்கள் போயிட்டு அந்த ஸ்டெப்ஸில் பார்க்குறோம், மேலேயும் இல்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா கீழேயும் இல்லை. சரி சொல்லிட்டு மேலே ஓடலாம், நான் மேலே ஓடி போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல மொட்டை மாடியிலையும் இல்லை. கீழேருந்து நைட் விஷன் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதில் நாங்கள் பார்க்குறோம். எடிட்லேயும் நான் அந்த நைட் விஷன் ஆங்கிள் அந்த இடத்துல போட்டிருப்பேன். நாங்கள் மேலே ஏறுறப்போ சரி கீழே அட்லீஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு நான் கேமரா ஸ்விட்ச் பண்ணி பார்ப்பேன் அடிக்கடி. கோப்ரோவில் ஏதாச்சும் மாட்டிருக்கா, மெயின் கேமராவில் ஏதாச்சும் மாட்டிருக்கா, இல்லை நைட் விஷனில் ஏதாச்சும் மாட்டிருக்கான்னு பார்ப்பேன். 3 கேமராவில் எதுவுமே மாட்டல. நைட் விஷனில் அவ்வளோ ப்ராடாக இருக்குது, அதுலேயும் யாருமே மாட்டல. சரி ஓகே ரைட்டு, சரி மேலேருந்து வாடா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வந்தால் கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு இல்லையா, நம்மளுக்கும் கீழே இருக்கும்ல, அந்த இடத்துலேருந்து சவுண்ட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்க்குறப்போ தான் இன்னும் ஆக்டிவிட்டிஸ் நிறைய தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஹிந்தியில் பேசுகிற மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். நாங்கள் அங்கே பேசியிருந்தோம். பட் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபன் ஆயிடுச்சு. எங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் அதை பண்ணோன்னு. பட் நீங்கள்லாம் ஃபன்னாக எடுத்தீங்க. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான். நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆனீங்கன்னா அது சந்தோஷம். காமெடியாக இருந்தாலும் சரி, ஃபன்னாக இருந்தால் ஃபன்னு ரெண்டுமே ஒன்று தான். திகிலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று. நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு வந்து அது ஒரு குழந்தையாக உருவாக்கி ரிலீஸ் பண்ணுறோம். அது நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆனால் போதும். அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஹிந்தி விஷயத்தில் வந்து செம ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். பட் நாங்கள் அதை ஃபன்னெல்லாம் பண்ணல, எங்களுக்குள்ள பயத்தில் தான் அதை இப்படி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் நாங்கள் பண்ணோம். ஆமாம், ஆனால் இவனுக்கு இங்கிலீஷு ஹிந்திலாம் நல்லா பேசுவாங்க கைஸ். இந்த கேமரா ஆன் பண்ண உடனே தான் தலைவனுக்கு அந்த படப்படப்பு வந்துது. எனக்கும் அது இருக்கிறது தான். பட் எனக்கு அந்த கேமரா மேலே ஒரு லவ். நான் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவேனே தவிர கேமரா ஆஃப் பண்ணிட்டா ஆமாச்சா சரி ஓகே. அதுக்கப்புறம் அங்கே எல்லாமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தப்போ அந்த பூட்டெல்லாம் சொல்லியிருப்பான், மச்சான் பூட்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பூட்டெல்லாம் தூக்கி போட்டு சரி ஓகே நம்ம நைட் விஷன்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாண்டா. போயிட்டு அந்த கேட் இருக்குது இல்லையா, கேட்டுக்கு அப்புறம் அந்த ரூஃப்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த கேட்டுக்கு மேலே வந்து அப்படியே அந்த நைட் விஷன் கேமரா வச்சுட்டு இந்த ஆங்கிள் வச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம். கோப்ரோவும் உதயத்துன்னு உள்ளே போனோம். இந்த மாதிரிலாம் எனக்கு பிளான் ஓட்டுச்சு. சரி ஓகே நைட் விஷன் எடுக்கலான்னு வந்தோம். வர்றப்போ அந்த இடத்துலேருந்து சவுண்டு வந்துச்சு. சவுண்டு வந்தோடனே அங்கே திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இப்படி மூமெண்ட்டே இருந்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருந்தது. அதை நான் பார்க்குறேன். இவன் அந்நேரத்துக்கு நீ சொல்லு அந்த மேலே பார்த்தது. அதுதான் நீ கீழே பார்க்குறேன், நான் மேலே ஒன்று பார்த்துக்கிறேன். நீ கீழே மட்டும்தான் நான் அதை தான் பார்த்தேன். சரி அவன் என்னடா ஆடிட்டே போகிறானே அப்படின்னு சொன்னேன். இவன் ஒன்று டே மேலே கண்ணு ஃபஸ்ட்டு போனதே மேலே தான் போச்சு. நீ தான் கீழே காமிச்ச. கீழேயும் ஒன்று பார்த்த பிறகு தான், நீ காமிச்ச பிறகு தான் எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் கீழே இருந்தது அப்படியே உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்த்த உடனே தான் இதை நான் எடிட்டிங் டேபிளில் தான் பார்த்தேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்தே அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கிளிச் மாதிரி ஆரம்பத்தில் வந்து அந்த புகை ஒரு மாதிரி இதுவாக அலைஞ்ச மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் இப்படி நிற்கிறேன்னா இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி கிராஸ் ஆகுது. நைட் விஷன் இங்கே இருக்குது. இந்த கிராஸ் ஆகிட்டு அங்கே போயிட்டு அப்படியே இப்படி மறையிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அந்த எடிட்டிங்கில் தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து லைட்டாக தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் டார்ச் வச்சு பார்த்தேன், அவ்வளோதான். இது பார்த்த உடனே எனக்கு அப்படியே வாய் வெளில இப்போ ஒரு அப்படியே நிறைய பலூன்லாம் ஊதுறப்போ அப்படியே காற்று ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து அப்படியே உள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு கைஸ். என்னால் ஒன்றுமே பேசவே முடியல. இருமல் அதிகமாக வந்து நினச்சி அப்படியே போட்டு எனக்கு அப்படியே அழுத்தின மாதிரி தான் இருந்துச்சு.
ஒன்றுமே பண்ண முடியல, கீழே அப்படியே உழுந்துட்டேன், அப்படியே இரும்பி பேசவே முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் கஷ்டப்பட்டு பேசி அதே மாதிரி வருது இருமல். சரி ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து அங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு இவன் கேமரா எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடி வரான். இந்த இடத்துல தான் வந்து அந்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா சுவாரஸ்யம் கருதி இதெல்லாம் தூக்கிட்டேன் டேரெக்டாக அந்த கேட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறதுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சாட்டர்டே அந்த யூடியூப் சீரியஸ் வருது இல்லையா, அதில் நீங்கள் பார்ப்பீங்க, பெருசாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்தது மாதிரி இல்லாமல் அதில் இன்னும் நிறைய ஆட் ஆன் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்த விஷயங்களும் இருக்குது, எல்லாமே பார்த்து அதுக்கும் உங்களோட ஆதரவை தெரிவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் அது பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணால் இவ்வளோ பெரிய வீடியோ போட்டால் இவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேராச்சும் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. இன்னும் நம்ம சேனலில் ஒரு 1 மில்லியன் வியூஸ் கூட வரல, கண்டிப்பாக வரும். அதுக்கான பிளான்ஸ் தான் போயிட்டு இருக்குது. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நாங்கள் மூவ் ஆகிட்டு அந்த பில்டிங்லாம் கிராஸ் பண்ணி நாங்கள் வந்துடுவோம். கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட வருவோம். இவ்வளோ தூரம் அப்படியே என்னால் முடியல, அந்த ப்ரெஷர் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, போட்டு என்னை அடிக்குது, நெஞ்சு அப்படியே அடிக்கிற மாதிரியே தான் கைஸ், லிட்ரலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு காரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நிறைய இரும்புனதுக்கு காரணமாக இலிக்க அன்றைக்கி சாப்பிட்டது, அன்றைக்கெலாம் சாப்பிட்ட கார பொருள் அந்த மாதிரி அதெல்லாம் காரணமாக என்ன கருமன்னு தெரில. நான் ஆக்சுவலாக அதிகமாக ஜூஸ் தான் குடிப்பேன். அன்றைக்கி சாப்பிட்டது ஏதோ ஒரு சம்திங் ஆயிடுச்சா இல்லை நிஜமாகவே ஏதோ உள்ளே காற்று எதுனா உள்ளே போய் அந்த மாதிரி ஆச்சான்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த கேட்டுக்கிட்ட போன உடனே முடியல, அப்படியே நான் பத்துட்ட உடனே இவன்கிட்ட மச்சான் தண்ணி கொஞ்சம் குடுறா அப்படின்னா, அதுக்கப்புறம் இவன் தண்ணி குடுக்கிறதுக்கு வரான். திரும்ப நான் அந்த கல்ல என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. நீ வந்து ஒரு மாதிரி பண்ணுறியா, உன்னை பார்க்குறதா இல்லை தண்ணியை எடுக்கிறதான்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ நான் தண்ணி எடுக்கலான்ட்டு போகும்போது உன்னோட ரியாக்ஷன் மாறுது. அப்போ அந்த டைமில் உன்னை தூக்க தான் பார்க்குறேன், என்னால் ஒன்றுமே பண்ண. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி தண்ணி கேட்டேன், இவன் கொடுக்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து சரி ஓகே ஒரு 10 மினிட்ஸ் உட்கார உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இப்படி கை வச்சுட்டு இப்படி படுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். அது 5 நிமிஷம்லாம் கிடையாது, 10 நிமிஷத்துக்கு மேலே தான், ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே. இன்னும் ரொம்ப நேரமும் இல்லை, அந்த 10 to 15 மினிட்ஸ் அந்த ஆவரேஜான அந்த டைமில் தான் நாங்கள் இருந்தோம். உள்ளேருந்து அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, யாரோ அலறுற மாதிரி இருக்குது. இதை நாங்களே நினச்சிக்கிறோமா இல்லை அங்கே நிஜமாக நடந்துச்சா எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் முடியல, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் 2 பேரும். ரெக்கார்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனே எல்லாத்தையுமே அந்த இது கேபிள்லாம் பிடிங்கி போட்டாங்க. கீழே போட்டோடனே அது எல்லாமே பிடிங்கிட்டு இருக்குது. ஃபுட்டேஜ் இருந்த வரைக்கும் தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இது மாதிரிலாம் சொன்ன உடனே இந்த மாதிரி அங்கே இதெல்லாம் நடந்த உடனே நாங்களே வந்து பிளான் போட்டோம். ரெக்கார்டில் ஆஃப் பண்ணிட்டு மச்சான் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. இவன் சொன்னான் சரி எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிக்கலாமாடா அப்படின்னா. நான் சரி ஓகே ஆரம்பிக்கலான்னு இவனும் திரும்ப சொல்கிறான், நீ இருக்கிற கண்டிஷனில் வேலைக்காவது உன்னை இழுத்துன்னு போகிறதுக்கு எனக்காச்சும் பவர் இருக்கணும். இவனுக்கும் இல்லை, ஏன்னா 2 பேரும் சேம் தான். நம்ம வண்டி கிட்ட போனோம்னாலும் 2 கிலோமீட்டர் தள்ளி தான். ஆமாம் 1.5 to 2 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குது பைக்கு. நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கூட இன்னும் ஏற்கனவே எனர்ஜி இல்லை. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப ஏதோ சம்திங் அசம்பாவிதம் நடந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா அங்கேருந்து பைக்குக்கு போகிறதுக்கு முடியாது, அங்கேயே பஸ்பம் ஆக வேண்டியதான். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஒரு முடிவு எடுத்தோம். சரி ஓகே இன்றைக்கி அவள் தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தோம், அந்த கிளிப் இருக்குதோ இல்லையோ நம்ம கிளம்பலாம்டா. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா விஷயம் பண்ணிட்டு தான் வந்தோம். வெப்பில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஆன்லைன்லேயே வந்து கண்டென்ட் கேமராவே மிஸ் ஆனாலும் அந்த கண்டென்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி எல்லா ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் வந்தோம். சரி ஓகே கிளம்பலாண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக நான் வந்து, ஆனால் உள்ளே அந்த அலறல் சவுண்டு மட்டும் நிற்கவே இல்லை. அந்த ஆள் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சவுண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேட்டுக்கு உள்ளே வந்து அலறல் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. யாரோ எங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குதா, என்ன விஷயம்னே தெரில. சரி ஓகே அப்படியே கண்ட்ரோல், ஏன்னா எனக்கு ஆர்வமாகவும் இருந்துச்சு, நம்ம போகணும்னு இருந்துச்சு. பட்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமே கிடையாது. நம்ம உயிரை விட்டுட்டு தான் நம்ம அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சரி ஓகே இவ்வளோ நேரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்டான்னு சொல்லிட்டு அப்படியே பைக்குக்கு என்னதான் துணிஞ்சு இறங்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் அந்த இடத்துல கை கொடுக்கல. அந்த இடத்துல லாஸ்ட் டைமில் நடந்த பயத்தினால நம்ம விட்டு வந்தது நல்லதாக போச்சு. நல்லது தான் அது, இல்லைன்னா நம்ம இன்னொரு நாள் இது பண்ண முடியாதுல்ல. சரி ஓகே அதுவும் வரேன் மேட்ரு. அதுக்கப்புறம் நாங்கள் பைக்கு கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெட்ரோல் பங்கு கைஸ். இந்த விஷயம் வந்து இப்போ கூட நினச்சோன்னா 2 பேருக்கும் பயங்கரமாக கண்ணு கலங்கும். ஏன்னா அந்த பெட்ரோல் பங்க்கு வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் படாத கஷ்டம். ஆமாம் லைஃப்லேயே நான் இதுக்கு முன்னாடி வந்து அது வேணாம் அந்த மாதிரி அதான் நீ சொல்கிற மாதிரி தான் லைஃப்பில் படாத கஷ்டம். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டப்பட்டிருக்கேன். பட்டு நீயும் நானும் அது எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என் மேலே எனக்கே வெறுப்பு வந்துச்சு. என்னால் இவன் இப்படி பண்ணுறானேன்னு. என்னன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கு நல்லா அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்ரோல் பங்க்கு, அந்த இடத்துல நாங்கள் போனோம்.
பைக்கை விட்டோம். இதுதான் ஞாபகம் இருக்குது எனக்கு. போனோம், பைக்கை விட்டோம், அப்படியே இப்படி கண்ணு நான் முழிக்கிறேன். அவ்வளோதான், போனோம், பைக்கை விட்டோம், கண்ணு நான் முழிக்கிறேன். பைக்கு டயர் இப்படி இருக்குது. நான் இப்படி முழிச்ச உடனே விடிஞ்சிட்டு இருக்குது. இவன் மச்சான் வந்து டீ வச்சுட்டு இப்படி குச்சின்னு இருக்கான் பெட்ரோல் பங்க்கில். எனக்கு ஆனால் நிஜமாக கைஸ், இவன் கண்ணு பார்த்தா அப்படியே ஃபுல்லாக அந்த விஜயகாந்த் பழைய பத்தெல்லாம் இருக்குல்ல, அப்படியே ரெட்டாக இருக்கும் கண், அந்த மாதிரி இருக்குது. இவன் வந்து என் பாதுகாப்புக்கும் பைக்கு பாதுகாப்புக்கும் கேமரா பாதுகாப்புக்கும் வந்து இவன் தூங்கவே இல்லை. அது வந்து எப்படி சொல்கிறது, நிஜமாக கண்ணெலாம் கலங்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அன்றைக்கி இது நடந்தது என்னன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, நாங்கள் ஆக்சுவலாக பைக்கில் போனோமா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இவன் சொன்னான். பைக்கில் போனவுடனே இறங்கி நீ கீழே படுத்த மச்சான், பெட்ரோல் பங்க்கில் படுத்த உடனே அங்கேருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்களும் அரை தூக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க வந்த உடனே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவன் வந்து இந்த மாதிரி வர வழியில் பைக்கில் ஸ்லிப் ஆகிட்டோம், கீழே விழுந்தோம், அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல, அதனால் அவன் கொஞ்ச நேரம் பத்துப்பான், நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னோடனே அவங்களும் தண்ணியெலாம் எடுத்து வந்து குத்துருக்காங்க. இவன் தண்ணியெலாம் குடிச்சிட்டு எண்ணெய் எழுப்பியிருக்கான். மச்சான் தண்ணி குடுறாங்க. போதையில் மட்டையான மாதிரி நான் மட்டையாகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தலைவர் தண்ணியெலாம் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் நம்ம வாட்டர் கேனில் கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றின்னு அதுக்கப்புறம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இவன் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டீ அவங்களுக்கு கீழே சொல்லிவிட்டு, நீ சொல்கிற இதை நீ சொன்னால் நல்லா இருக்கும். நானே சொல்லிட்டா, சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி ப்ராசஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கையில் சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறவங்க கையில் பழக்கமாகிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கையில் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டீ வாங்கின்னு வந்து அவன் குச்சின்னு இருக்கான். அப்போ தான் நான் எழுந்த உடனே இது வந்து கண் கலங்குற மூமெண்ட்டு. அண்ட் தென் நம்ம ஒரு வீடியோக்காக இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கோம்டா. இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கோம்னு வச்சுக்கேன். அப்போ வந்து நம்ம வந்து இதை சொல்லலாம் வெளி உலகத்துக்கு, பாருங்கள் நாங்கள் வந்து இப்படிலாம் இருந்திருக்கோம் லைஃப்பில். இவ்வளோ கேவலமான விஷயந்தான், பட் நம்ம நிலைமை அப்படி இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க் அண்ணன் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தம்பி நல்லா வருவீங்கப்பா நீங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்து காலையில் எழுந்து அதுக்கப்புறம் அங்கே ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக ரூம் போட்டுருக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த 3 நாள் ஆக்சுவலாக 4வது நாள் இது. இந்த 3 நாளுமே எக்ஸ்பென்ஸ் ஆனதுனால எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. மணி ரீதியாகவும் இதுவும் இல்லாமல் அது ரொம்ப கஷ்டம்தான். சரி ஓகே, மணி அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதே பங்க்லேயே வந்து திரும்ப ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். அப்படியே வண்டி ஓட்டினே வந்தேன். இவன் அப்படியே தூங்கினே வந்தான். கொஞ்ச நேரம் பேசின்னு இருப்பான். அதுக்கப்புறம் நான் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே தான் ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்து ஒரு 4 நாள் கைஸ், நீ யார் நான் யாருன்னு தெரியாதுன்ற மாதிரி பயங்கர ரெஸ்ட் எடுத்தோம். எனக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிறப்போ வந்து ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை. ஒரு 10-12 நாள் வந்து நான் வீடியோ போட்டே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நடந்துச்சு. அதுக்கு நடுவில் தான் இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தோடனே சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் இந்த வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ஆகவும் பார்ட் 2ஆகவும் போட்டிருப்பேன். அதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது, அதையும் நான் சொல்கிறேன். இதுவே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக போகும்னு சொல்லிட்டு தெரில. சரி ஓகே கைஸ், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து இந்த வீடியோலாம் வந்து பார்ட் 1 ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்ட் 2 எடிட்லாம் போயிடுச்சு. அதான் ஃபுல்லாக எடிட் ரஃப் கட் பண்ணிவிட்டு பார்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணோம். பார்ட் 2 எல்லாமே பண்ணிருக்கு. அப்போ தான் விமல் வந்து அப்போ தான் அவனும் ரெஸ்ட் எடுத்து எனக்கும் பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டான்டா மச்சான், இப்போ தைரியமாக போகலாம். இல்லைனா இதுக்கு முன்னாடி போய் வந்திருந்தானா நானும் காண்டில் தான் பேசியிருப்பேன். அது ரிலீஸ் பண்ணிட்ட உடனே நான் ஒரு ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் ஜாலியாக மக்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டோம் மச்சான் நம்ம சேனல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அவனும் அப்படியே வந்தான், இப்போ ஒரு ஹாப்பி மூடில் இருப்பான்ட்டு. அப்போ வந்து நான் பரபரப்பாக எடிட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் பேசினான், இந்த மாதிரி மச்சான் எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது, அந்த டயர்டில் வந்து ரெஸ்ட் எடுத்ததும் சரி. அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடணும், அன்டச்சுடு எடுத்தோம், அந்த ரூஃப் பாட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் நாங்கள் அவ்வளோ அனுபவித்தோம் கைஸ். நீங்கள் வீடியோ அந்த முடிஞ்ச பிறகு அந்த உள்ள அலறல் சவுண்டு அதெல்லாம் வந்து கேமரா ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. நாங்கள் பைக்குக்கு எவ்வளோ தூரம் ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்திருப்போம். இப்போ பைக்கும் இங்கே பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அந்த பில்டிங் இருக்குது, இது நடுவில் ஒரு 1.5 to 2 கிலோமீட்ரு, இந்த பாதி இருக்கும் இல்லையா, ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு நம்ம வரப்போ அந்த அலறல் சவுண்டு கேட்டுச்சு அந்த கேட்டுக்குள்ளேருந்து. அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் அந்த மைண்டில் ஓடினே இருந்துச்சு. பிரம்மையாக இருந்தால் ஓரளவுக்கு தான் எனக்கு கேட்டுச்சுன்னா சரி ஓகே, எனக்கு மட்டும் தான் கேட்குது பிரம்மை, இவனுக்கும் கேட்குது எனக்கும் கேட்குது. அதை பற்றி பேசினே தான் சரி வா போகலாம் அப்படியே பல்ல கடிச்சுன்னு தான் நாங்கள் வந்தோம். இது சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை மச்சான். அந்த இடத்துக்கு போனோம், வீடியோ எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, சரி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ
அது உருவானதுக்கு காரணமே விமல் தான். விமலுக்கு தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வேகமாக இவ்வளோ தூரத்துக்கு போய் நாங்கள் அந்த சூப்பராக அதை வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுக்கு சாத்தியமானது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் வந்து என் மச்சான் தான், விஷுவல் விமல் தான். நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. என்ன ஆச்சுன்னா, இவன் வந்து நம்ம காதருக்கு ஆக்சுவலாக ஒரு சம்பவம் நடந்துருக்குது. அதான் அந்த ஏரோஜினுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பெட் ரெஸ்ட்டு எல்லாமே பண்ணி அவன் இப்போ தான் ஓரளவுக்கு தேறி இருக்கான். அவனை வச்சு தான் ஒரு ஃபாலோ அப் வீடியோ பண்ணலான்னு இருந்தோம். என்ன நடந்துச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. அதை பற்றி கண்டிப்பாக வரும். ஏரோஜின்னு, கிங் வீடியோ, மெர்லின் வில்லா இதை பற்றிலாம் அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோவில் இதை பற்றி மட்டும் பேசுவோம். ஆக்சுவலாக நாங்கள் அடுத்து போகிறதுன்னா காதர் கூட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி தான் பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவன் தான் சொன்னான், காதர் இது இப்போ இருக்கிற நிலைமை காதருக்கு போவேன்னா நம்ம அடுத்த கட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ப்ரோ இருக்காரு, அவருக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் சரி ஓகேடா பார்ட் 2 ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் சூர்யா ப்ரோ வீட்டுக்கு போனோம். போயிட்டு சூர்யா பாய் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் வந்து வீடியோலாம் பார்க்கறதில்ல. இந்த வீடியோ பார்த்து அந்த மாதிரிலாம் இல்லை, அவரோட இந்த வேலையாகவே இருக்கார் இல்லையா, இதுதான் அவரோட ப்ரொஃபஷனு. இந்த மாதிரி அவர் பண்ணிட்டுருக்கிறப்போ அவர் இதெல்லாம் கேட்டவுடனே அந்த இடம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்டவுடனே இந்த மாதிரி சொன்னோம். ஹிஸ்ட்ரியை நாங்கள் சொல்லவே இல்லை, அந்த கர்ப்பிணி பெண்ணு அந்த சம்பவம் நாங்கள் சொல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய இடம், இதில் நாங்கள் பாதி வந்து வீடியோ எடுத்துட்டோம், இன்னொரு பாதி வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணணும், நீ கூட வந்துட்டேன்னா நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். அதுதான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி பைக்கில் போக முடியாது, சூர்யா ப்ரோவோட வண்டி தான், அவரோட வண்டியில் தான் எடுத்துன்னு போனோம். டிரைவரும் இல்லை நேற்றுக்கு, நான் தான் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போனோம். போயிட்டு அந்த டயர்டில் அப்பவும் டயர்டாக தான் ஆயிடுச்சு, அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி 7.5-8 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாம் வீடியோ கேமராலாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் போனோம் அந்த கேட்டில். இதுக்கப்புறம் அந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ பேசுகிறா. ஃபஸ்ட்டு நான் கேட்டில் பார்த்து பயந்தது ஒரு பேய் தான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் மச்சான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை, அப்படியே அலாஞ்சினே இருந்துச்சா, அதை பார்த்துட்டு நான் பேயின்னு தான் பயந்தேன். அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தேன்னா அந்த பேயின்றது பயப்படுறதுக்கு காரணமோ, ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம போயிட்டோம் அந்த இடத்துல, எனக்கு அதே தான் மைண்டில் ஓடினே இருந்துச்சா, எனக்கு அலைஞ்ச உடனே அதுதான் நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் தைரியமாக போகிறாரு. தைரியமாக போயிட்டு அங்கே ஏதோ மண் எடுத்து தூவி அதுக்கப்புறம் உள்ள கூட்டின்னு போறாரு. அதுக்கு முன்னாடியே நம்மள கேட் போட்டாரு, நம்மள ஃபர்ஸ்ட் விடல, ஃபர்ஸ்ட் நம்மள விடல. அவரு தான் ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை போட்டு தான் அவரு போன பிறகு நம்ம பின்னாடி போக ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா அந்த கேட்டுக்கு உள்ள இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல வந்து ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும். அந்த ரூம்ல இருந்து ஏதோ எனக்கு ஒரு சவுண்ட் கேட்ட, அந்த கிச் கிச் சவுண்ட் அந்த மாதிரி ஒரு கிச் கிச் சவுண்ட், பொறாண்ட சவுண்ட் அந்த மாதிரி தான், ஏதோ ஒரு அரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. அதை நான் போயிட்டு பார்க்கலாம் தானே நினச்சேன். அப்போ தான் அவர் கொம்பை வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மண்ணெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போயிருந்தார். இவன் வந்து அந்த பேயின்னு சொன்னான். எனக்கு செம்ம சிரிப்பு மச்சான் எடிட்டிங்கில். பேய் கிட்ட போய் பார்த்தா அது துணி, இதுக்கெல்லாமாடா போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா வராது. கரெக்டு தான் மச்சான். ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்குறப்போ நீ சொன்ன உடனே சடனாக பார்க்குற அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பேய் நீ சொல்கிறல்ல, அது சடனாக சொல்கிறப்போ இப்போ தான் கேமரா ஆன் பண்ணுறோம், இப்பயே சொன்ன காண்ட் அப்பா பக்குன்னு மனுஷனுக்கு காண்டாகுமா ஆகாதா? சரி ஓகே ரைட்டு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி தான் சூர்யா ப்ரோவை நாங்கள் வந்து கூட்டுன்னு போனோம். அதுக்கப்புறம் போயிட்ட பிறகு அவர் அப்படியே அவர் பின்னாடியே போயிட்டு சரி ஓகே செல்ஃபிஷாக கொஞ்சம் இவர் வந்துட்டாரு, இவர் விட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதில்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்கிட்ட வந்து நான் அதை டிஸ்கஸ் பண்ணல. பொதுவாகவே எப்போவுமே நாங்கள் இப்போ காதர் வரானோ இல்லை சூர்யா பாய் வராரு யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அவங்க கீழே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா காதர் கீழேயும் அவ்வளோவா இது பண்ணிக்க முடியாது, சூர்யா ப்ரோக்கிட்டையும் நாங்கள் அவ்வளோவா டச்சு இது இருக்காது. நம்ம அன்றைக்கி வண்டியில் போகிறப்பே வந்து நான் ஓட்டினிருக்கேன், ஒரு இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான், அவர் பின்னாடி உட்காந்து அவர் அந்த புத்தகம் வந்து இது பண்ணி ஏதோ பச்சுன்னு அந்த மாதிரி தான் வந்துருந்தார், மந்திரம் அது இதெல்லாம் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க அடுத்து வராங்கன்னா இப்போ எனக்கும் இவனுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் இருக்கும். பட்டு இன்னொருத்தவங்கக்குள்ளே இப்போது சூர்யா ப்ரோ இருக்கட்டும், நம்ம காதராகவும் இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். பட்டு எனக்கும் விமலுக்கும் இருக்க அந்த ஒரு வேவ் லென்த் வந்து யாருக்கிட்டையும் இருக்காது. ஏன்னா அவங்க அந்த ப்ரொஃபஷ்னலில் இருக்கிறதுனால நம்ம அதை அவ்வளோவா டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஒத்துக்கவும் மாட்டாங்க ஒரு சில விஷயத்துக்கு. அதனால் எப்போவுமே நான் வீட்டை சொல்லிடுவேன். பட் இந்த இடத்துல வந்து நான் சொல்லவே இல்லை, நாங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேசினா அவருக்கும் கேட்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சரி ஓகே பர்சனலாக பேசுகிற மாதிரியே இல்லை, சரி ஓகே நம்ம அவ்வளோவா கேட்டுக்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார். ஆமாம், அதனால் சரி ஓகே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன்,
நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், விமலையும் அவங்களையும் அப்படியே விட்டுடலாம் அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு தைரியம், விமல் வந்து தனியாக இருந்தால் எனக்கு ஒரு பயமாக இருக்கும். பட் விமல் வந்து சூர்யா ப்ரோ கூட இருக்கானா, சரி ஓகே அவன் சேஃபு. இப்போ நம்மளுக்கு எதனா ஆச்சுனாலும் 2 பேரும் வந்து நம்மளை சேஃப் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் கைஸ் நான் அன்றைக்கி வந்து போயிட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணது. நிறைய பேர் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் பாட்டு தனியாக போகிறீங்க அப்படின்னா கழுவி ஊற்றிருந்தீங்க. பட் நான் உங்களுக்காக தான் அந்த இடத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு போனேன். பட் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் நீ பண்ணதுனால அந்த எல்லாமே பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்தெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண உடனே நிறைய இடத்த மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ இந்த இடத்துல ஃபன்னாக இருந்துச்சு, இந்த இடத்துல த்ரில்லிங்காக இருந்துச்சு, அவர் பண்ணுறது நிறைய பேர் வந்து சூர்யா ப்ரோ பண்ணது வந்து இதுவாக இருந்துச்சு, அவர் வந்து அன்றைக்கி ஜின் டெத் வீடியோவில் வந்திருந்தார், அப்புறம் இந்த வீடியோவில் இப்படி வந்திருக்காருன்னா அவரை பற்றியே வந்து ஒரு டெடிகேஷனாக ஒரு வீடியோ இருக்குது. அவர் ரிலீஜன் அந்த சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். அவர் யார், அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய விஷயம் இருக்குது. காதருக்கும் இது இருக்குது. இதெல்லாம் வர்றப்போ இங்கே நடக்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். பட் இந்த வீடியோவில் நடந்தது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் போக புரிஞ்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய வீடியோ பார்க்கறது நீங்கள் யார் தயாராக இருக்கீங்க? உங்களுக்குலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோவாக வரும். ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்த கட்டம் என்னன்னா, அவர் வந்து அந்த ஒரு ரூம்குள்ளே போயிருப்பார். அந்த ஃபஸ்ட்டு ரூஃப் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூம்லாம் தட்டிட்டு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து ரிவர்ஸ்லலாம் வந்திருப்பார். ரிவர்ஸில் வந்து ஒரு ரூமில் போய்ட்டு உட்காந்துட்டுருப்பார். அந்த இடத்துல போய்ட்டு கேமரா வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வழக்கமாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். தூரத்துலேருந்து அந்த சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு, அழுகுற மாதிரியும் கூப்பிட்ற மாதிரியும் வந்துட்டே இருந்துச்சு. நான் நடுவில் கேட்டுனே தான், டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. எடிட்டிங்கில் பார்க்குறப்ப எனக்கே தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம பேசியிருக்கோம். பட் அந்த நிலைமையில் என்ன பண்ணுறது, ஏதோ சவுண்டு வருது, இந்த மனுஷன் அமைதியாகவே இருக்கார், நீயும் அமைதியாகவே இருக்க, நான் என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட் கேட்டுடலாம். டக்குன்னு வாயில் வந்துதுடா, நான் போய் வாயை மூடி கண்ட்ரோலாக பண்ண முடியும். அதனால் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சொன்னார், ரிட்டன் நாங்கள் வீடியோலாம் முடிச்சுட்டு வந்தோம் பார்த்தியா, அப்போ தான் சொன்னார், இதை நான் சஸ்பென்ஸ் இங்கேயே உடச்சிறேன், நிறைய பேருக்கு அதை தான் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. என்ன நடந்ததுன்னா, அந்த ரூமில் அவர் போனார் தெரியுமா, அந்த ரூமில் போயிட்டு உக்காந்ததுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கு. அந்த காரணம் என்னென்னா, இவர் ஆத்மார்த்தமாக வந்து அங்கே இருக்கிறவங்களோட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க வந்து இவர்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்டோரி வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது நான் ஆரம்பித்த உடனே எனக்கு புல் அரிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா, அந்த கர்ப்பிணி பெண் வந்து இவர்கள் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதான் உள்ளுக்குள்ளே சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விஷயம்லாம் நம்புற மாதிரி இருக்குது. சில இதெல்லாம் வந்து உனக்கு சொல்ல மச்சான், அவரே என்கிட்ட பர்சனலாக சில விஷயம்லாம் சொன்னார். அவர் அங்கே உக்காந்ததுக்கு காரணமே அது அவர் கூடவே கூட்டின்னு வந்த மாதிரியும், அங்கே தான் அவர் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரியும், அது வரைக்கும் அவர் அந்த வழியெல்லாம் வரும்போது அதை கூட்டின்னு வந்ததாக சொன்னார். நான் அந்த டைம் உங்கள்கிட்ட சொல்ல, அதனால நீ எப்படி எடுத்துக்கிறியோ எனக்கு தெரியாது. சொல்லு. அதுதான் சொல்றேன், அந்த இடத்துல உக்காந்ததுக்கு காரணம் அது அவர் கூடவே இருந்துச்சான், அது கூட கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தாராம். அந்த இடத்துக்கு நம்ம பாத்தியா ஒன்று கவனிச்சிக்கோ, அந்த மரத்தாண்ட கூட்டின்னு போனது எப்படி கூட்டின்னு போனாருன்னே தெரியல. நம்மளும் எதுவும் சொல்ல, எதுவுமே அதை பற்றி பேசல, அவரா ரூட் கண்டுபிடிச்சி போனாரு. அது காரணமே வந்து அந்த கம்யூனிகேஷன் தான். அது கூட அந்த பேய் கூட அது பேசிட்டு. பட் எனக்கு என்ன டவுட்னா, அந்த பாய்லர் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் சொல்லிக்கிறாரு அங்க, அது மட்டும் இல்லைன்னு சொல்லி அது மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சது தப்பு. அந்த லேபர்ஸோட பாய்லர் இருக்கு பாரு, ஆமா, அது பாய்லர்ல விழுந்து செத்த ஆத்மாக்கள் வந்து இன்னும் அதிகமா இருக்கிறதாவும் அந்த விஷயத்த சொன்னாரு. அதான் அந்த கெமிக்கல்லாம் இருக்குது இல்லை கைஸ், அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாயோட எலும்பு கூடு, அங்கே விழுந்து இறந்தவங்களோட எலும்பு கூடு, எலும்பே வந்து உருகிற அளவுக்குலாம் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஆத்மா தான். அதான் இதானே சொல்ல வரேன். ஆமாம், நம்மளுக்கு வண்டியில் வரப்போ சொன்னார் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நான் இந்த ஆத்மா கிட்ட பேசினேன், இவங்க வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க, நம்ம கூட தான் இருக்காங்க. பட் இந்த லேபர்ஸ் அவங்க இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது வந்து அவங்க தான், அதுதானே அந்த மாதிரி தான் வந்து நடந்துருக்குது. அது வந்து அவருக்கு எங்கள் கையில் சொன்னார். சொன்ன உடனே நாங்கள் அந்த இடத்துல போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் எரிஞ்சிருந்துச்சு, யாரோ கன்ஃபார்மாக ஆளுங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் தான் இவர் சொல்கிறப்ப தான் தெரியுது, அது வந்து அந்த லேபர்ஸ்லாம் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா தான் நம்மளை வந்து இது எங்கள் இடம், நீங்கள் உள்ளே வராதிங்கன்ற மாதிரி நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அதுதான். பட் இந்த கர்ப்பிணி பெண் வந்து அவங்க ஏதோ நம்ம கையில் சொல்ல தான் வராங்க, நம்ம கூடவே தான் இருக்காங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனு, அந்த அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி சில்லுன்னு இருக்கிறது, இதெல்லாம் வந்து காரணம் இவங்க தான். இவங்க வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க, அவங்க நம்மளை வந்து தப்பாக எதுவும் பண்ணல.
அங்கே இருக்கிறது அந்த சைக்கோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த லேபர்ஸ் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தூர ஒரு ரூமில் ஏதோ தூக்கி பறந்து வந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து சவுண்டு அதிகமாக வந்துனே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் ஓடுறப்போ ஏதோ சொல்ல வந்து அதான் அந்த கெமிக்கல் கல்லெல்லாம் அந்த அந்த ரூமு. அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் போகிறப்போ இவர் ஓடிருப்பா தெரியுமா, அந்த ஓடுறப்போ யாரோ அலறி அடிச்சுன்னு ஓடுற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணது காரணம் அங்கே இருக்கிற அந்த லேபர்ஸ் அவங்களோட வந்து அந்த ஆத்மா தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. பட் கர்ப்பிணி பெண்ணோட அந்த ஆத்மா வந்து நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணாது, அது வந்து சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த மயிலெலாம் பார்த்தேன். மேலே வந்து அந்த மயில் அது இருந்ததெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே குரங்கு சவுண்டு இருந்துச்சு. இந்த ஓடில் வந்து குரங்கு ஏதோ ஓடுற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சவுண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ சொல்ல தான் நிஜமாகவே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லேப்லாம் போயிட்டு பார்த்து அது ஒரு ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் எங்கே அந்த லேபில் போயிட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் அவர் என் மேலே டென்ஷன் ஆகுது, எல்லா விஷயங்களும் வந்துச்சு. இந்த விஷயம் கூட என்கிட்ட எதுக்கு சொன்னார்னா, இவங்க சொல்ல சில இடத்துல கேட்காம போனதுனால இவன் சொல்லிட்டானா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போவான்ட்டு தான் தனியாக என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரப்போ அந்த கதை தான் எனக்கு தெரியும். உனக்கு லாஸ்ட்டாக தான் சொன்னார் அந்த இடத்துல சொல்லியே உனக்கு இதெல்லாம் வந்து நீ அது போடல, எடிட்டிங்ல விட்டுட்ட. ஏன்னா அது தேவையும் இல்லை, எவ்வளோ நேரம் போடுறது தேவையும் இல்லை. இடையில என்கிட்ட சொன்னது இந்த விஷயம்தான். அதான் சரி ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஓடி வெளியே வந்திருப்போம். வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரூம்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த ரூம்லாம் சரி அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ தான் இந்த இடத்துல நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 42.5020 சம்திங். அதை மென்ஷன் பண்ணிட்டேயோ அந்த மனுஷன் பாத்ரூம் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல நடந்து எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு நம்மளுக்கு. அந்த ஒரு முள் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய்ட்டு உக்காந்துட்டு அவரு எங்களை கண்டுக்காத மாதிரி மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆமாம், இந்த சைடில் எல்லாம் கூட மாட்டிருக்கோம். ஆனால் அன்றைக்கி நான் உள்ள ஒரு டிஷர்ட்டும் நான் தான் உஷாராக வந்துட்டேனே. ஃபஸ்ட் டைம் நான் அனுபவிச்சதே போதும், இந்த வாட்டி ஹூடி இல்லை வெயிட்டாக நான் போட்டுன்னு வரணும் தான், அப்படி தான் போட்டுன்னு வந்தேன். அதனால் அது அப்போல்லாம் முள் மாட்டினாலும் அந்த ஒரு இது இல்லை, லைட்டாக குத்தும், பட் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறப்போ அவர் வெறுத்த மாதிரி தான் சொன்னார், டேய் போங்கடா டே இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி ஓகே ரைட்டு மனுஷன் இங்கே தான் இருப்பார், நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவனும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறப்போ தான் அங்கே வெடி புட்ட மாதிரி வெல்கம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே அந்த பொருள்லாம் இருந்தது. அந்த ரூம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு தான் அந்த பக்கம் காம்பவுண்ட் செவர் இருந்துச்சு. அந்த காம்பவுண்ட் செவராண்டெல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த கீழே கல் மாதிரியே இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, அந்த கெமிக்கல் ஏதோ இது கல் மாதிரிலாம் இல்லை கெமிக்கல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கும் தேங்க்யூ. இந்த நேரத்தில் அதோட பேர் எனக்கு மறந்துச்சு, தெரிஞ்சவங்க அகெயின் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நாங்கள் வந்தோம். வந்து ரிட்டன் வந்து பார்க்குறப்ப தான் வந்து சூர்யா ப்ரோ வந்து இங்கே கீழே படுத்துட்ருப்பார். அதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இந்த மனுஷன் நம்மளுக்காக வந்தான் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி கேமராலாம் கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் கையில் குத்துட்டேன். சரி அப்படியே குத்துட்டு நம்ம போய்ட்டு அவர் எழுப்பலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவன் இந்த கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு தெரியுமா, அது இருந்துச்சு. அந்த கிளிப்பு தான் நான் ஃபுல்லாக ப்ளர் பண்ணிட்டேன். அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே ப்ளர் பண்ணிட்டு அவருக்கையில போயிட்டு இது பண்ணியிருக்கேன். அந்த தூசாக இருந்துச்சு தெரியுமா, அவர் ஷர்ட்டு கூட போடல, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் எங்களுக்காக அவர். இந்த நேரத்தில் சூர்யா ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவருக்கு பர்சனலாக நாங்கள் நிறைய நன்றி சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு நாள் அவரோட ஹிஸ்ட்ரியும், அவருக்கு ஏன் என்ன பண்ணுறாரு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவார். அண்ட் தென் இந்த இடத்த பற்றி நாங்கள் ஒரு சில இதெல்லாம் உளர்ன்னு இருக்கோம், அவர் இன்னும் டீட்டெயிலாக வந்து பேசுவார். அவர் வந்து சொல்லவும் மாட்டார், நீ அவர்கிட்ட நோண்டி கேட்டு பார்த்துடலாம் சொல்கிறாரா இல்லையா. அதான் வீடியோவுக்கு முன்னாடி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் சொல்ல மாட்டார். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இப்போ மச்சான் இதுக்கு போய் வந்ததுக்கே கேட்க அப்படியே முறைகிறாரு, அடிக்கிறதுக்கே வர்றாருடா. அதான் அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பேக் டு த பாயிண்ட், அந்த இடத்துல வந்து அவர் கீழே விழுந்தனால அந்த ஷர்ட்லாம் போடாதனால அந்த ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நான் துவைச்சி விட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். திடீர்னு மனுஷன் எழுந்து ஓடுவானோ, நேராக ஓடி 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 போயிட்டு அந்த இது இருக்குது இல்லையா, அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட அந்த மரம்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டார். அந்த இடத்துக்கு போன உடனே தான் ரைட்ரா இந்த மனுஷன் ஏதோ பிளான் போட்டானான்னு சொல்லிட்டு தான் நான் பின்னாடி பேசியிருப்பேன். அவர் வந்து அந்த இடத்துல இருப்பார், இவன் வந்து பின்னாடி இருப்பான். அந்த இடத்துல சொல்லியிருப்பேன், நேரம் அங்கேயாண்டா போகிறாரு அப்படின்னு. உடனே நீ என்ன சொன்னியாடா இவன் கேட்டிருப்பான். அனைத்து நம்ம 3 மணிக்காங்களா கன்ஃபார்ம் கிடச்சிடா. எப்பா இங்கே பாடுறா, இங்கே
டேய் எனக்கு தாடிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு புல் அடிக்கிறது. சரி ஓகே கைஸ், நான் டக்குன்னு பேசி முடிக்கிறேன். என்னாச்சுன்னா அந்த கர்ப்பிணி பெண் அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவர் போயிட்டார். அவர் போயிட்ட பிறகு அந்த இடத்துல இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு நாள் இருந்துச்சு தெரியுமா, அந்த டைமில் இருந்த அந்த ஒரு அனுபவம் வந்து இவர் கூட போகிறப்போ இன்னும் வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு. சரி விட்றா அது மந்திர் இன்னும் வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போயிட்டு வந்து அந்த இதெல்லாம் நோண்டி ஏதோ பண்ணியிருந்தார். அதெல்லாம் பண்ணிருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சூளெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துருமா, மரத்தை சுற்றி வந்துட்டு சூளம் எடுத்துன்னு வந்துட்டு அந்த நெருப்பு எரி வச்சு ஏதோ பண்ணார். நிறைய விஷயம் அந்த இடத்துல நான் எடிட்டில் தூக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டுருப்பேன். நான் இவங்ககிட்ட அவர் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவர் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். அவர் பாட்டுன்னு அவரோட வேலையை தான் செஞ்சுருந்தார். நான் இவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் 4-5 வாட்டி சொல்லியிருப்பேன் நான் எடிட் பண்ணி தூக்காததெல்லாம் தூக்கினதெல்லாம் சொல்கிறேன். என்னென்னா நான் கிளம்புறேன் வா போகலாம், இவனை ஒரு வாட்டி கூப்பிட்ருப்பேன். சரி நான் மட்டும் போயிட்டு வெளியே நிற்கிறேன், வண்டிக்கிட்ட போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் எடிட்டில் தூக்கிட்டேன். டெலிட்டட் சீனில் மேபி அது கூட வரலாம், பாருங்கள் சாட்டர்டே வீடியோவில் பெருசாக இருக்கும், அது சொல்லிடுறேன். அது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே உச்சக்கட்ட பயத்தை தாண்டி நம்ம பேய்க்கு பயப்படுறதா, சைக்கோக்கு பயப்படுறதா, இல்லை இவருக்கு பயப்படுறதா? நான் இந்த ஆளை பார்த்து தானே போயிருந்தேன். எண்ட் ஆஃப் த டே அவர் தானே, அவரு பார்த்தா தான் பயமாக இருக்குது. அந்த ஆள் இன்னும் நோண்டி அப்புறம் ஏதோ ஸ்மெல் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் நோண்டுறாருன்னா அந்த இடத்துல தான் பொச்சிக்கிறாங்க. டேய் அதை தான் எடுக்கிறாரோன்ட்டு அப்படியே பயந்துருந்தேன். கத்தனாலே ஏதோ நடக்குது. சொல்லு. அது எடுக்கிறாரோன்னு தான் பயந்துட்டான். அதில் வேற நோண்டி ஸ்மெல் பண்ணி நோண்டுறாரு அவரு. ரொம்ப இதுவாக இருந்துச்சுடாப்பா. அதுக்கப்புறம் தான் அந்த திரும்ப பாரு மச்சான். அதான் சரி விடு இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு புடி தான் நம்மளுக்கு. ஃப்ளைட்டு போகிற சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து அந்த சூளம் அது எல்லாமே முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்புவார். அதான் ரிச்சுவல், சாரி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி. அந்த ரிச்சுவல் அவர் பண்ணார். அவர் வந்து மனசுக்குள்ளேயே என்னென்னலாம் பேசினாரோ யாருக்கு தெரியும், அதெல்லாம் அவர் பண்ணார். பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்புறப்போ வந்து சொன்னார், யாரும் திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு சொன்னார். நீங்களே நினச்சி பாருங்கள், யாராச்சும் உங்களை வந்து டேய் இந்த விஷயம் பண்ணாத, டேய் பைக்கு வேகமாக ஓட்டாத, டேய் காரில் வந்து ஏசி போடாத எதுனா சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு காரில் ஏசி போட தான் பார்ப்போம். பைக்கு வேகமாக சரி ஓட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு இருக்கும். கோஸ்ட் வீடியோவே நிறைய பேர் பார்த்து பயப்படுவாங்க. நானும் பயப்படுறேன் தான் இன்றைக்கி வரைக்கும். பட் கொஞ்சம் போல்ட்னஸ் வந்திருக்கு. பட்டு யாருமே பண்ணாத கோஸ்ட் வீடியோ சரி நம்ம பண்ணுவோமே அந்த மாதிரி தான். யாருமே இப்போ ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே அதை பண்ண தான் தோணும். அதே மாதிரி தான் எனக்கு திரும்பி பார்க்காத. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அந்த சிச்சுவேஷன் சொல்கிறேன். சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு புரியாது. அப்புறம் இதுக்கும் ஒரு 10 லைன் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் எங்கே போய் ரிப்ளை பண்ணுறது? இதுதான் எனக்கான பிளாட்ஃபார்ம். நான் இங்கே தான் ரிப்ளை பண்ண முடியும். என்னன்னா அவர் வந்து திரும்பி பார்க்காதனாரா, உடனே நம்ம மனசு என்ன தோணும், திரும்பி இப்படி பார்க்குறேன். பார்த்த உடனே அப்படியே அங்கே வந்து அழுது ஒரு மாதிரி ரக்கடாக இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது. அதை கேப்சர் பண்ணிட்டு இவரு கையில் சொல்கிறேன், ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி கிளப்பி விட்டு இங்கே பாருங்கள் ப்ரோன்றேன். திரும்ப அப்படியே பார்த்துனே இருக்கிறப்போ அப்படியே கேமரா ரெக்கார்ட் ஆகினே இருக்குது. திரும்ப காணும். சரி எப்பா விட்டா போதும் ஆளை சாமி ஓடுறா அப்படின்ட்டு. ஏன்னா அவரும் மூவ் பண்ணிட்டாரு. நம்ம அங்கே இருந்தால் நம்மளுக்கு தான் ரிஸ்க் ஆகும். அதனால் சரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து எப்படியோ எடிட் பண்ணி முடிஞ்சது. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு நான், ஈவன் அண்டு சூர்யா ப்ரோ 3 பேருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அண்ட் தென் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள். நிறைய பேர் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அதை அமுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆலில் போடாமல் இருக்கீங்க. எது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ அடிக்கடிக்க போடுறேன் எடிட்டிங்கில். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சாட்டர்டே நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் சீசன் 2லேருந்து சீசன் 3 மாறும். ஆமாம், சீசன் 3ல் வந்து இன்னும் வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது. பட் சீசன் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். அண்டு சாட்டர்டே வந்து யூடியூப் சீரியஸ் ஃபஸ்ட் டைமாக கலை வ்ளாக்ஸில் வந்து வரும். அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாங்கள் இதுக்கப்புறம் இருக்கிறது எங்களோட மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் நல்லது இல்லை அப்படி என்று தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக இருந்தாலும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றிகள். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்லாம் ஆகும். இதை ஃபுல்லாக பார்க்காம கிளாரிஃபையே ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் கம்பெனி பொறுப்பு அல்ல. ஸோ என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன்.
முடிச்சுக்குவோம். இப்போ என்ன டைம் ஆகுது பார்ப்போமா? முடிக்கிற டைமு. ஹே கூகுள் வாட்ஸ் டைம் நவ். நெட்டே இப்போ தான் ஆன் பண்ணுறேன், எப்படி சொல்லும்? ஹே கூகுள் வாட்ஸ் டைம் நவ். ஏ சொல்றி. ஹே கூகுள் வாட்ஸ் டைம் நவ். The time is 12:18 a.m. ஓகே, 12:18 மச்சா நீ ஒரு வாட்டி கேளு. ஐயோ இரா கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு. ஹே கூகுள் வாட்ஸ் டைம் நவ். The time is 12:19 a.m. அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா? ரைட்ரா, சரி ஓகே கைஸ், 12:30 மணி கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. ஸோ நாங்கள் இந்த இடத்திலிருந்து கிளம்பும் தருணம் வந்துவிட்டது. ஸோ லவ் யூ ஆல், டாட்டா பை பை. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அண்டு என்ன சொல்கிறது, வேறு என்ன சொல்லணுமா? அவ்வளோதான். மேன் ஹண்டர் லைஃப்லேயே ஒரு அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு வீடியோவை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். வா போகலாம்.